இஸ்ராயேலுக்கு மெசியா மீட்பளிப்பார் என்பது இஸ்ராயலரின் நம்பிக்கை. இயேசு மீட்பர் எனக் காட்டும் லூக்கா இன்றைய நற்செய்தி பகுதி வழியாக இயேசுவின் இறையாட்சி அறிவிப்பினை பணிவாழ்வின் கொள்கை வெளிப்பாடாக கொடுக்கின்றார். வறியவர், தாழ்த்தப்பட்டவர், ஒடுக்கப்பட்டவர், துன்புறுத்தப்படுபவர், மனத்தாழ்ச்சி உடையவர், பாவிகள், தாழ்நிலையில் இருப்பவர், வலுவிழந்தவர், தேவையில் இருப்பவர், நோயாளிகள், விதவைகள், அந்நியர், அனாதைகள், பெண்கள், குழந்தைகள் இவர்களின் விடுதலைக்காக தனது பணிவாழ்வுக்கான இயேசு எடுத்த முடிவுகள் இயேசுவினுடைய பணி எவ்விதம் அமையும் என்பதை குறிப்பதாக உணர்த்துகிறது இயேசுவின் இறையாட்சி அறிவிப்பு. இன்றைய நற்செய்தியினை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி, ஆண்டவரின் ஆவியால் இயேசு அருள்பொழிவு செய்யப்பட்டது. இது அவருடைய திருமுழுக்கினை சுட்டுகின்றது. இயேசு அருள்பொழிவு பெற்ற இறைவாக்கினராக காட்டப்படுகின்றார். திருமுழுக்கில் ஆவியானவருக்கு இருந்த முக்கியத்துவம் காட்டப்படுகின்றது. இரண்டாம் பகுதி, இயேசுவின் 4 வகை செயல்பாடுகளை சுட்டுகின்றது. 1. இயேசுவின் பணி ஏழைகளுக்கு நற்செய்தியாக அமைகின்றது. லூக்கா 6:20, ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர். லூக்கா 7:22, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது. லூக்கா 14:13, நீர் விருந்து அளிக்கும்போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும் போன்ற பகுதிகள் லூக்கா நற்செய்தி முழுவதும் காணப்படுகின்றது. இது இயேசுவின் பணி ஏழைகளை மையப்படுத்தியது என்பதை காட்டுகின்றது. 2. விடுதலை செய்தி. ஏசாயா இறைவாக்கு நூலில் வருகின்ற காது கேளாதோர், பார்வையற்றோர், நடக்க முடியாதோர், பேச இயலாதோர், எளியோர், உள்ளம் உடைந்தவர்கள், சிறைப்பட்டோர், கட்டுண்டவர்கள் ஆகிய அனைவருமே ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டோர் ஆவர். குணமளித்தல், பார்வை பெற செய்தல், காது கேட்க செய்தல், மகிழ்ச்சி கொணர்தல், கட்டவிழ்தல், சுதந்திரம் வழங்குதல், நல்ல செய்தி அறிவித்தல், அருள் பொழிதல் போன்ற செயல்கள் எல்லாம் விடுதலை அளிக்கும் இறைவனின் செயல்பாடுகளே. ஒடுக்கப்பட்டோர் விடுதலை செய்யப்பட்டு அனுப்பப்படுதல், பல்வகையான கட்டுகளிலிருந்தும் அடிமை நிலையிலிருந்தும் இயேசு பலரை விடுவித்தார் என்ற செய்தி இங்கு கொடுக்கப்படுகின்றது. புது பார்வை பெற வேண்டும் என்ற செய்தி. பார்வையற்றவர்களுக்கு பார்வை தருதல் என்பதை இறைவாக்கினர் இஸ்ராயேலுக்கு சொன்னவற்றின் நிறைவேற்றமாக காணலாம். இயேசு பார்வையற்றவர்களுக்கு பார்வை அளிக்கின்றார். ஏசாயா அறிவித்த கடவுளின் மீட்பு செயலை இயேசு நிறைவேற்றுகின்றார். பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி என சுட்டிக்காட்டப்பட்டவர் இயேசு. இயேசு பார்வை அளிப்பவராக புதிய பார்வையினை இந்த சமுதாயம் கண்டுணர வேண்டும் என்பதை நிறைவேற்றுபவராக லூக்கா நற்செய்தியாளர் எடுத்து இயம்புகின்றார். அடக்குமுறை, அடிமைத்தன சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் புதிய சமுதாயத்தை காண வேண்டுமானால் அவர்களுக்கு புதிய பார்வை ஒன்று வேண்டும் என்ற சிந்தனை இயேசுவினுடையது. அந்த புதிய பார்வை மாற்று சிந்தனையாக மாற்று சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இறையாட்சி மதிப்பீடுகளின் அடிப்படையிலே அமைய வேண்டும். அதற்கான புதிய பார்வை ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்ற சிந்தனை இயேசுவுக்கு இருந்தது. 4. ஆண்டவர் அருள் தரும் ஆண்டு. ஆண்டவர் அருள் தரும் ஆண்டு என்பது ஏசாயா நூலில் யூப்பிலி ஆண்டுடன் தொடர்புடையது. லூக்கா ஆண்டவர் அருள் தரும் ஆண்டு என்பதில் இறையாட்சியினையே குறிப்பிடுகின்றார். ஏழைகளாக மாறிவிட்டோர் மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்கான காலம் வந்துவிட்டது என்பதை இயேசுவினுடைய பணி அடையாளப்படுத்தியது. இயேசுவின் பணியானது யூப்பிலி ஆண்டில் பொதிந்திருந்த சமூக அக்கறையை, கரிசனையை நிறைவேற்றுவதாகும்.
இயேசுவின் இறையாட்சி அறிவிப்பு என்ற கொள்கை திரட்டினை கொடுக்கின்ற லூக்கா மிக தெளிவான செய்தியை நமக்கு சொல்கின்றார். இயேசுவின் பணியில் சமூக அக்கறையே மேலோங்கி இருந்தது என்கின்றார். இயேசு செய்தவையாவும் தூய ஆவியால் இயக்கப்பட்டவைகளாக இருந்தன என்பதும் அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது.